தாவேக தலைவரான தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றிருந்த போது அவரை பார்க்க பல்லாயிரம் பேர் கூடிட்டாங்க. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்து விட்டுட்டாங்க. கரூருக்கு இரவு 7 மணி அளவுல விஜய் சார் வந்திருந்தாரு. அங்கு வேலுசாமிபுரம் அப்படின்ற இடத்துல போலீசார் அவருக்கு அனுமதியுமே கொடுத்திருந்தாங்க. அந்த இடத்திற்கு விஜய் அவர்கள் வந்தபோது விஜய் அவர்களுடைய வேன் சாலையில பெரும்பாலான பகுதியை ஆக்கிரமித்து கொண்டதால அங்கு விஜய் சாரை காண காத்திருந்த மக்கள் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க. அப்போது சாலை ஓரத்துல இருந்த சாக்கடையில பல பேரும் விழுந்திருக்காங்க. ஒருவரின் மேல் ஒருவர் அப்படின்னு பலருமே விழுந்ததால 29 பேர் அந்த இடத்திலேயே மூச்சு திணறி அங்கேயே உயிரிழந்திருக்காங்களாம். விஜய் சார் அங்கிருந்து சென்ற பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டு கரூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்களாம். மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பலருமே கடுமையாக விமர்சனமும் பண்ணாங்க. குறிப்பாக அவரை பிடிக்காதவர்களும் திமுகவினருமே அவரை மிகவும் மோசமாக விமர்சித்தாங்க. இந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவரை திட்டி பலருமே பேசிட்டு இருந்தாங்க. இதுல ரஜினி சார் ரசிகர்களுமே அடக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஜெயிலர் பட விழாவில் ரஜினி சார் காக்கா கழுகு அப்படின்னு சொன்ன போது அவர் காக்கா என குறிப்பிடுவது விஜய் அவர்களை தான் அப்படின்னு தலைவர் ரசிகர்களுமே ஒரு பக்கம் சண்டைய ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு தளபதி ரசிகர்களுமே சும்மா இல்ல. அந்த சண்டை ஒரு கட்டத்துல முத்தி போக 2 நடிகர்களுமே அவங்களுடைய ஆடியோ லான்ஸ்ல இந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசினாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம், அதாவது கரூர் சம்பவத்தை அடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் உடனே ட்வீட் போட்டாரு. அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை தாக்கி பேசாமல் பொதுவாக இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் அப்படின்னுமே பேசியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் திமுகவுடைய அனைத்து விழாக்களிலுமே தொடர்ச்சியாக கலந்து கொள்றார். அவர் திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு பல நாட்களாகவே ஒரு சில குற்றச்சாட்டுகளுமே அவர் மீது இருந்துட்டு இருக்கு. அதனை கலைக்கும் விதமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அதாவது இந்த சம்பவத்துல தாவேகா மீது எந்த தப்புமே இல்ல. தளபதி விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. மேலும் பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கமுமே போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு மாதிரி தெரியுதுன்னு பேசியிருக்காரு. இதுல தாவேகாவிற்கு சற்று ஆதரவாக பேசியுள்ளதால இந்த தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு.